Hi, this is Jayanthi. நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வெஜிடேரியன் டிஷ் பண்ணி காட்ட போறேன். சோயா மஞ்சூரியன். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, எப்படி பண்றது பார்க்கலாமா? சோயா சங்க்ஸ் 100 grams. ஸ்லைஸ் பண்ண ஆனியன் 1. ஸ்லைஸ் பண்ண கேப்சிகம் 1. தக்காளி 2 அரைச்சது. மைதா 2 டீஸ்பூன். கார்ன்ஃப்ளவர் 3 டீஸ்பூன். சோயா சாஸ் 3 டீஸ்பூன். காஷ்மீரி மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன். சீரகத்தூள் 1 டீஸ்பூன். மிளகுத்தூள் 1 டீஸ்பூன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன். சாப்ட் ஜிஞ்சர் கார்லிக் ஈச் 1 டீஸ்பூன். பச்சை மிளகாய் 2. வினிகர் 1 டீஸ்பூன். ஆயில் தேவையான அளவு. கொத்தமல்லி கொஞ்சம். தேவையான அளவு உப்பு. ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் ஒரு 100 grams மீல் மேக்கரை எடுத்து நல்ல பாய்லிங் வாட்டரில் 10 நிமிஷம் போட்டு புழிஞ்சு வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம். இப்போ அதில் 1 டீஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள் போடுறேன். 1 டீஸ்பூன் சீரகத்தூள் போடுறேன். இதில் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள். 1 டீஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா போட்டுக்கிறேன். மைதா பைண்டிங்காக. ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் கிறிஸ்பினஸ் கொடுக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதில் ஒரு 2 டீஸ்பூனுக்கு நான் ஆயில் ஊற்றுறேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சிடலாம். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கலாம். இப்போ பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துடுச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு 10 minutes இருக்கும். மீல் மேக்கரில் எல்லா மசாலாவும் ஏறி நல்லா ஜூஸியாக இருக்குது. இப்போ இதை எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேம்லேயே பொரிங்க. அப்புறம் இதை ஒட்டாமல் தனித்தனியாக போட்டு எடுக்கணும். இதை ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ணக்கூடாது. லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். ஏன்னா மீல் மேக்கர் ஏற்கனவே நம்ம ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்துருக்கோம்ல, அதனால் மேலே இருக்க கோட்டிங் மட்டும் ஃப்ரை ஆனால் போதும். இப்போ எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணியாச்சு. நல்லா வந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். சோயா ரொம்ப நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு. அதில் நல்ல ஹை ப்ரோட்டீன் இருக்குது. பசங்களுக்கெலாம் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம இதை கடாயை இறக்கிட்டு மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு பேனை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ பேன் காஞ்சிடுச்சு. இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம பொடியாக வெட்டி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டை போட்டுக்கலாம்.
1 டீஸ்பூன் இஞ்சி 1 டீஸ்பூன் பூண்டு எடுத்துருக்கிறேன் நான். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயெல்லாம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த மஞ்சூரியனுக்கு. அதே மாதிரியே ஃபைன்லி சாப்டு பச்சை மிளகாவையும் போட்டுக்கிறேன். இதில் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். ஃப்ளேம் வந்து பார்த்து நீங்கள் மீடியமில், ரொம்ப ஹையாக இருந்ததுன்னா மீடியமில் வச்சுக்குங்க. இப்போ இதில் கட்டங்கட்டமாக வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் கேப்சிகம் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரே மாதிரியே வெட்டி வச்சுக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் வதங்கினதும் இதோட வந்து கேப்சிகமையும் போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். கேப்சிகம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் போட்டு இதில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் போடுறேன். அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சோயா சாஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகரும் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் ஊற்றிக்க வேண்டியது தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் ஸ்டார்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே போட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கணும். லம்ப்ஸ் இல்லாமல் கரைக்கணும். நல்லா கரைச்சிக்கிட்டு இப்போ அதையும் எடுத்து இந்த மிக்ஸ்டரில் எடுத்து ஊற்றிக்கலாம். இந்த திக்னஸை பார்த்துக்கிட்டு நம்ம எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். எல்லாத்துலேயும் உப்பு போட்டிருக்கோம். இதுக்கு வந்து இந்த கார்ன்ஃப்ளவருக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் ஊற்றுனதும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அதுக்கு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும் ஊற்றிக்கலாம். ஏன்னா இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு சாஸ் மாதிரி வரணும். இப்போ இந்த சாஸ் வந்து நல்லா பிளெண்ட் ஆகி வந்துடுச்சு. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற இந்த சோயா சங்க்ஸ் எல்லாம் இதில் எடுத்து போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியது தான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி லீவ்ஸ் கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். சோயா மஞ்சூரியன் இஸ் ரெடி. நார்மலாக நம்ம சிக்கன் மஞ்சூரியன் தான் பண்ணுவோம். திஸ் இஸ் பியூர்லி வெஜிடேரியன் டிஷ். எல்லாரும் செஞ்சு சாப்பிட்லாம். எல்லாருக்கும் பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பை பாய், டேக் கேர்.